கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து அவர் செத்தார், இவர் போனார், அவர் வந்தார், எங்களுக்கு டான்ஸ் ஆட வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து டான்ஸ் ஆட போகலாம், உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு கதை இருக்குது. அதே போல் நான் என் வாழ்க்கையில் நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனாலும் அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து வந்த பிறகு தான் நான் வந்து என்ஜாய் பண்ணேன். இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, உங்கள் தலைவர் வந்துட்டாரு, உங்கள் 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 பாட்டி வந்து சொன்ன மாதிரி உங்கள் பாட்டி அவர் வந்து பெரிய விதமாக அவர் வந்து தலைவரை ஏற்படுத்திட்டார், தலைவராகவே வந்துட்டார். அவர்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து பெறக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து நன்றியை வந்து நீங்கள் நல்லபடியாக கொண்டாடலாம். ஆனால் என்னுடைய அமைச்சர் எனக்கு தரல, அதுதான் நடவடிக்கை வந்து உங்ககிட்ட கேட்க. அதாவது ஏன்னா அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு வந்து என் அமைச்சர் பதவி வந்தால் தானே நான் வந்து உங்களுக்கு எதுவும் பேச முடியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய வேலை ஆக வேண்டி இருக்கு, அது என்னால் ஆக வேண்டியது தான். நீங்கள் வந்து என் மூலியமாக மூவ் பண்ணல அப்படிங்கிற போதில் உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து வேற மாதிரி இருக்கும். உங்கள் ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட மாட்டேன். இன்னிலேருந்து நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் வேறு, என்னுடைய ப்ரோக்ராம் வேறு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் வாக்குப்பதிவு செலுத்திட்டீங்களா, இதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி கேட்கப்பட்டிருக்கேன். இனிமேல் உங்கள் தலையில் நீங்கள் மண்ணை வாரி போட்டாலும் தேனை ஊற்றிக்கிட்டாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அதை வந்து நான் சத்தியமாக கேட்கல. ஏன்னா நான் சொன்ன பதில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்கள் எனக்கு சொன்ன பதில் எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் என்னைக்கு தலைவரத்தான் இருக்கீங்களோ அன்னை வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆண்டவன் வந்து நமக்கு கொடுத்தாச்சு. நான் அன்னைக்கு வந்து உங்களுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் பண்ணி தரேன் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் பண்ணி அது எங்கேயோ போய் எனக்கு தப்பாகவும் முடியக்கூடாது, என்னை சார்ந்தவங்களுக்கும் தப்பாக முடியக்கூடாது. இதை 1000 பேர் சொல்லியிருக்கலாம். ஏன் நீ இந்த மேட்ரு என்னது மேட்ரு, நீ ஒரு ஜூஸ் குடிச்ச அதில் விஷம் கலக்கலை, நீ ஜூஸ் குடித்த விஷம் கலக்கலை, நான் கொடுத்த ஜூஸ் விஷம் கலந்துருக்கு, நீ என்ன சதி பண்ணியா அப்படின்னு நீ யாரும் கேட்கக்கூடாது. இன்னைக்கும் நான் வந்து அதனால நம்ம வந்து என் மைண்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்க முடியுமா இருந்து நான் தலைவர்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ண முடியும். இதுதான்